ஜெபம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக தோற்கிறோம். வர வேண்டிய சபை மக்களை சீக்கிரமாக உடனே ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வாங்க. எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாங்க. இந்த ஆவிக்குரிய கூட்டத்தை ஆசீர்வதித்தாங்க. ஆத்ம ஜீவன் உண்டாகும்படியாக, ஆத்மா உயிர் அடையும்படியாக கர்த்தாவை கிருபை செய்து எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய அர்த்தத்தை தாங்க. சாட்சி சொல்கிற ஞானசிரியர் உலமையாக பயன்படுத்துங்க. செய்தி சொல்கிற திரு திருமணி உலமையாக பயன்படுத்துங்க. தேவ ஆவினால் கர்த்தாவை இந்த கூட்டம் தொடக்கம் முதல் முடிவு மட்டும்தான் ஒரு கிருபை இறக்கம் வல்லமை நிஜமாக செயல்பட வேண்டும். இயேசு மூலம் ஜெபம் கேளு. ஜீவனுள்ள நல்ல நேசப்பிதாவே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பூமிக்கு வந்து தம்முடைய அன்பின் அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு யாரெல்லாம் கீழ்ப்படைந்தார்களோ அத்தனை பேர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த திருச்சபையில் இந்த இரவு கூட்டத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டபடி வந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தினால் வாழ்த்துக்கிறேன். எல்லாரும் இந்த கூட்டத்துக்கு வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. முதலாவது பாடலாக கன்வென்ஷன் கீதங்கள் 60வது பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை பாடு. வால்யூம் குறைச்சா தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். Yeah.
நாம் இன்றைக்கு உலகத்தினுடைய செய்திகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னபடி இந்த வருகைக்குரிய அடையாளங்கள், அவருடைய வார்த்தைகள் நிறைவேறுகிற காலத்தில் இருக்கிறோம். கண்ணன் சங்கீதங்கள் 123வது கண்ணன் சங்கீதத்தில் நாம் இயேசுவின் வருகை என்று வெகு சமீபமாய் தெரிகிறது என்ற பாடலை பார்க்கிறோம். நம் இயேசுவின் வருகை என்று வெகு சமீபமாய் தெரிகின்றது. நாம் இயேசுவின் வருகை என்று வெகு சமீபமாய் தெரிகின்றது. உன் வார்த்தையில் ஒரு திருப்பார் வெகு அவசியமாகின்றது. உன் வார்த்தையில் ஒரு திருப்பார் வெகு அவசியமாகின்றது. ஓ மாநில
இதோட பாடல் பாடுவோம். கன்வென்ஷனுக்கு 135. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார். ஆவியாக இருக்கிற தேவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற போதெல்லாம் நம்ம அவரை கண்டுகொள்ள முடியும். அவருடைய வெளிப்பாடை நம்ம அறிந்து கொள்ள முடியும். 135. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் ஆதரிக்கும் சலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் ஆதரிக்கும் சலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தேவனாயிருந்து கண்ணீராவையும் துடைக்கிறாரே. தேவன் பாவர்கள் தேவனாயிருந்து கண்ணீராவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகத்திற்கும் சுத்த ஜீவனதையும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகத்திற்கும் சுத்த ஜீவனதையும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறைந்தோரே, மகா பரிசுத்த ஸ்தலமாகுவே. மகிமை நிறைந்தோரே, மகா பரிசுத்த ஸ்தலமாகுவே. எங்கள் துதியுடனே அது வாசைக்குள்ளே எங்கள் பாதங்கள் இருக்கிறதே. எங்கள் துதியுடனே அது வாசைக்குள்ளே எங்கள் பாதங்கள் இருக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து திரிவாயோ. சந்தனமுடதிதயம் காயமும் சாமி கிறிஸ்துவுடையதல்லவா. நீ உனக்கு சொந்தமல்லவே. விக்கிரகப்பிரார்த்தமாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே கொல்கதா மலைக்கு சென்று மனுக்குலத்திற்கு ஒரு பாவ மன்னிப்பின் இரட்சிப்பை அவர் தமது இரத்தத்தினாலே சம்பாதித்து கொடுத்திருக்கிறார்.
இந்த காலங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிற காலங்கள். இன்றைக்காவது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட்டிருக்கிறதா? நம்முடைய இரத்தத்தினாலே வந்த ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் கிடைத்திருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலம். ஒரு நாள் ஒரு மனிதன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மனதில் பேச ஆரம்பித்தார். எழுந்து நான் சொல்லுகிற இடத்துக்கு போகணும்னு சொல்லி அனுப்பினார். அனுப்பி பஸ்ஸேடு சென்று அந்த திருச்செந்தூர் அரசாங்க மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பெட்டை ஆண்டவர் காண்பித்தார். அதில் ஆள் இல்லாமல் இருந்தது. அதில் போய் உட்கார்ந்து கொண்டார். உட்கார்ந்த இடத்துல அவர் மாத்திரம் உட்கார்ந்திருந்தார். வெளியே இருந்த ஒரு வயதானவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். பார்க்கிற தன்னுடைய பெட்டிலே ஒரு மனிதன் இருந்தவனே, ஐயா நீங்கள் யாரு, எங்கிருந்து வர்றீங்க என்று சொல்லி அவர் கேட்ட உடனே, ஆண்டவரனை உன்னை சந்திக்கும்படி அனுப்பியிருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை நீக்கும்படிக்கு ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொன்ன உடனே அவர் மாக்குன்னு சொல்லி அழைப்பு. அந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு எனக்கு சோல் கிடைக்கல, நட்சத்திரம்னு சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அழுதார். அப்படின்னா அவர் சொன்னார், இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு பாவத்துக்காக மறைத்திருக்கிறார், உன் நோய்கள்லாம் அவர் சுமந்திருக்கிறார், அவர் உன்னை நிச்சயம் குணமாக்குவார். இப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரித்த ஆண்டவர் கிராமம் கிராமமாக பட்டணம் பட்டணமாக சென்ற ஆண்டவர் ஒரு ஆத்மாவுக்காக அந்த கிணற்றண்டையில காத்திருந்தது போல இந்த ஒரு ஆத்மாவுக்காக ஆண்டவர் ஊழியக்காரனை அனுப்பி அவரை மீட்டு கொண்டதை நான் பார்க்க முடியும். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், சில தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து செய்திக்குள்ளாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமையாக இருக்கவில்லை, விடுதலையாவீர் என்று இனி எப்படி சொல்லுகிறேன் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். இப்படி இந்த சம்பாஷணையிலே அவர் மனுக்குலத்திலே இருக்கிற அத்தனை பேருடைய நிலைமையும் தெளிவாக சொல்லுகிறார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவத்திலே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளான அடிமைக்குள்ளான எல்லாரையும் விடுதலையாக்கும்படி அவர் நம்மை சுமந்து மீட்டு கொள்ளும்படியாக அவர் அப்படியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். இன்றைக்கு இந்தியா ஒரு ஆதிக்கத்தில் இருந்தது. அதற்காக சுதந்திரத்தை பெறுவதற்காக போராடி விடுதலை பெற்றுக்கொண்டார். அது நினைவு கூறுகிற ஒரு காலம் நமக்கு வருடந்தோறும் கடந்து வருகிறது. இது இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள், இது விடுதலை பெற்ற நாள். இதே போல மனிதர்களாகிய நாமும் பாவம் செய்கிற ஒரு சுபாவத்தோடு கூட இருக்கிறபடினாலே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒரு சுபாவம் இருக்கு. ஆகினாலே இந்த பாவம் செய்கிற மனிதன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். இந்த பாவத்தில் விடுதலை கொடுப்பதற்கு யார்? இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டது வார்த்தையின்படி அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து கொல்கதா மலைக்கு சென்று நமக்கு மீட்பை சம்பாதித்து மன்னிப்பை நமக்கு சம்பாதித்து தந்தார். இன்றைக்கு அரசாங்கத்தில் அந்த சொசைட்டியில் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி அவங்க வாழ்க்கைக்கு தேவையான கடனை வாங்கியிருப்பாங்க. கடன் வாங்கும்போது அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கும்போது அங்கேருந்து ஒரு நோட்டீஸ் வரும். முதல்ல ஒரு நோட்டீஸ் வரும், உங்கள் கடனை திருப்பி செலுத்துங்க, எல்லாம் வந்து ஜப்தி பண்ணிடுவோம். 2வது முறையும் அந்த நோட்டீஸ் வரும்போது கொஞ்சம் எச்சரிப்பாகி இனி விடமாட்டாங்கன்னு சொல்லி ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க. நம்ம 3வது முறை நோட்டீஸ் வந்த பிறகு என்ன செய்வோம், இனி வந்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம், நேரே வந்து பொருட்கள்லாம் அடித்து போயிடும் அப்படின்னு சொல்லிடுவோம். இதே போல எனக்கு இன்னொரு வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் போது இதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த தருணங்களை எல்லாம் அல்லத்தட்டி கொண்டிருக்கும் பொழுது
நமக்கு வரக்கூடிய ஒரு காரியம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் இன்னும் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபார்க்கனையுமே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கோபார்க்கனை என்று சொல்கிற வார்த்தையை அதிகமாக சிந்திக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். எனக்கு இந்த சத்தியத்தை இந்த திருச்சபையிலே போதிக்கிறதற்கு, போதனையை செய்வதற்கு ஆண்டவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை ஊழியராகவும் சிலரை போதகர்களாகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த போதிக்கிறவர்களுக்கு எங்கிருந்து இந்த ஞானம் கிடைக்கிறது? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டு போதிக்கிறார். என் ஜனங்களுக்கு இதை சொல்லு, என் ஜனங்களை எச்சரித்து சொல்லு என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் பார்க்கும் பொழுது, நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு துன்மார்க்கமான காரியங்களை செய்யும்போது அவனை எச்சரிக்க வேண்டும். எச்சரித்து நீ என்னென்ன காரியத்தில் தவறு இருக்கிறன்னு சொல்ல வேண்டும். துன்மார்க்கனை பார்த்து என்ன சொல்லலாம்? நீ சாகவே சாவாய். சில இடங்களுக்கு வீடுகளை சந்திக்க போகும்போது சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை ஆவியானவர் உள்ளத்துக்குள்ளே அழுத்தமாக சொல்லும் பொழுது சில கடினமான வார்த்தைகளை சொல்ல வேண்டியிருக்கும். நீ பாவம் செஞ்சா தப்பிக்க முடியாது, பாவம் செஞ்சா கண்டிப்பாக நீங்கள் ஆத்மாவில் செத்து போயிடுவீங்க, மரணத்துக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில் நீங்கள் கைவிடப்பட்டு போவீங்க. 2 போட்டில் இப்போ கால் வச்சாச்சுன்னா என்ன ஆகும்? உலகத்துக்கும் நல்ல வேஷம் தரிச்சுக்கிட்டு இந்த ஆலயத்துக்கு வரும்போதும் பக்தி உள்ளவங்களை தரிச்சுருந்தா 2 போட்டில் கால் வைக்கிறதுக்கு சமம். 2 போட்டில் கால் வச்சு என்ன ஆகும்? தண்ணி அலம்பும் போது 2க்கும் இடையில விழுந்து ஆபத்தில் கைவிடப்பட்டுருவாங்க. இதே போல இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகையினால ஆண்டவர் ஆவியானவர் அழுத்தமாக சொல்லுகிறார், எச்சரித்து சொல்லுங்க. ஏன்னு சொன்னா என் ஜனங்கள் கெட்டு போயிடுவாங்க, அறிவில்லாமல் போயிடுவாங்க, மனம் திரும்பாமல் போயிடுவாங்க. தங்களுடைய மதியீட்டினால அவங்க என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி போயிடுவாங்க. ஆகையினால கொஞ்சம் கடினமாக எச்சரித்து சொல்லுங்க. ஏன்னு சொன்னா அவங்க ஆத்மா விளையாடப்பட்டது. இந்த ஆத்மாக்காக கொடுத்திருக்கிற கரையும் ரத்தம் செஞ்சு இருக்கிறோம். இந்த ரத்தத்தினாலதான் நமக்கு என்ன செய்யுது? பாவம் மன்னிப்பு வந்திருக்கு. சரி, இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு சத்தியத்தில் என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? பாவத்தில் ஒரு விடுதலை இயேசு கொடுக்கிறார். இந்த விடுதலை குறித்து ஒரே ஒரு காரியம், ஒரு வெளிநாட்டில் ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு, ரட்சிக்கப்பட்டாரு. ரட்சிக்கப்பட்டவனே பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை பெற்ற ஒரு சந்தோஷத்தை, எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா, அதை சொல்லுகிறேன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில காண்பிக்க விரும்பினாரு. அவர் நல்ல வசதி உள்ள ஒரு மனுஷன். அவர் நிறைய பேர் கடன் கொடுத்திருந்தார். கடன் மன்னிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன், நான் தேடி இந்த இடத்துல இருப்பேன், யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறீங்களோ கடன் பத்திரத்தை கொண்டீங்கன்னா நான் மன்னிப்பு தர்றேன். இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு அவர் செஞ்சார். நிறைய பேர் கூடி வந்திருந்தாங்க. கூடி அந்த இடத்துல பெரிய கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் கூட்டமாக இருந்துச்சவரை ஒருத்தரும் அவர்கிட்ட போய் கடன் பத்திரத்தை கொண்டு கொடுக்கல, உள்ள ஒருத்தரும் போகல. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கும். ஆலயத்துக்கு வர்றோம், இயேசுவை நோக்கி பார்க்குறோமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களுக்குள்ள இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் அனுப்பப்படும் போது மோசையிட்ட போய் முறையிட்டாங்க, கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சு நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம், என்ன சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை தூக்கி அந்த மரத்தில் யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ பிழைச்சிக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கு கிருபையின் காலத்தில் இயேசு யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் பிழைச்சிக்கலாம்னு சொல்லி ஒரு புதிய ஏற்பாட்டை இயேசு செய்திருக்கிறார். தேவாதி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சொந்த குமாரன் பாராமல் நமக்காக அவர் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரித்து மரணத்தை ஜெயித்து நமக்கு ஒரு விடுதலை தந்திருக்கார். இப்போ இப்படி இந்த கூட்டங்கள் கூடியிருக்கு, யாருமே உள்ள போகல. இந்த நிலைமையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாவம் எப்படி இப்போ மன்னிக்கப்படும், எப்படி விடுதலை கிடைக்கும், என் கஷ்டம் எப்படி தீரும்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டினோடு இருக்கிறாங்க. அதுக்கு சாட்சிகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் ஏராளம், ஆனால் அது வருத்தங்கள் ஏராளம். அருமையான சாமியில் சாட்சி சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த 2 பிள்ளைகளையும் பார்த்தேன்,
தற்கொலை செய்யணும்னு நினைச்சேன். கடன் தலைக்கு மேல இருக்கு, வீட்டை சுற்றி ஆட்கள் வந்துடும், காலையில் எழும்பி ஓடிடுவேன், என்னை துரத்துறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தேன். செத்துருன்னு நினைச்சேன். ஆனால் அதுலேருந்து இயேசு எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். சாட்சியோடு தான் கடந்து வந்திருக்கிறோம். இந்த சாட்சி மட்டும் போதாது, நமக்கு உள்ள இருக்கிற இந்த புறப்பட்டு இருக்கிற பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. மனுஷனுக்கு உள்ளிருந்து புறப்படுறதும் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த தீட்டுப்படுத்துற காரியத்தில் ஒரு விடுதலை வேணும், ஒரு மன்னிப்பு வேணும். ஒரு வயதானவங்க ரெண்டு குடும்பம் அப்படியே 2 பேர், ஒரு தம்பதி அங்கே தூரத்துலேருந்து வந்து கடன் மன்னிக்கப்படுற இடம் இதானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டவுடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் கடன் மன்னிக்கப்பட்டிருக்கா? இல்லை, மன்னிக்கப்படல. ஏன் மன்னிக்கப்படல? ஒருத்தரும் உள்ளே போகலை, அதனால் மன்னிக்கப்படல. நாங்கள் உள்ளே போகிறோம், மன்னிச்சாலும் சரி, உங்களை பிடிச்சி வச்சாலும் சரி, நான் கடன் வாங்கியிருக்கோம், கொடுக்க முடியல, மன்னிப்பு கிடைச்சா நல்லதுன்னு சொல்லி உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போன உடனே அந்த மனுஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்க அப்படின்னு அவங்க கடன் பத்திரத்தை வாங்கி ஒரு சோப்பு வச்சு ஒரு கோடு போட்டாரு. கோடு போட்டவொடனே ஒரு பெரிய மன்னிப்பு. உடனே சந்தோஷத்தோடு போனாங்க. கொஞ்சம் இருங்க, இன்னும் டைம் இருக்கு, வர வேண்டியவங்க யாரும் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படி வெளியே உள்ளவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வசமா போய் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம நல்ல வேலை போகல, போனா நம்மளே போய் உள்ள உட்கார வச்சிருப்பாங்க என்று சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க அந்த டைம் முடிஞ்சவங்க வெளியே வந்தாங்க பாருங்க, துள்ளி குதிச்சு வந்தாங்க. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்ல கூடாது, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்து விட்டாரப்பா, மன்னித்து விட்டாரு. வெளியினவங்களுக்கெல்லாம் அப்படி முகெல்லாம் துக்கமாயிடுச்சு. ஐயோ, நம்ம போனோம் இல்லையே, இன்னைக்கு உலகத்தின் முடிவுல இப்படிதான் நடக்க போகுது, மீட்பு சமீபம். இன்னொரு நாள் ஒரு இடத்துல பெரிய ஒரு வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் வந்தவொடனே மீட்பு படையினர் அனுப்பப்பட்டு ஒவ்வொருவரையா காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் நல்ல ஜோம் பண்ற மனுஷன், அவன் என்ன செஞ்சான்னா, மழை பெஞ்ச நல்ல வெள்ளம் வந்த நேரத்துலையும் அவன் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தான், கடவுளே என்ன காப்பாற்றுங்க. ஆண்டவர் வந்து நேரடியாக வந்து காப்பாற்றுறதுக்கு வருவாரா? சில சந்தர்ப்பங்களை கொடுப்பார், சில எச்சரிப்புகளை கொடுப்பார், சில அனுகூலங்களை அவங்க கொண்டு பண்ணி கொடுப்பார். அதை மிஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஆண்டவரால் சொல்லி ஒன்றும் செய்ய முடியும். இந்த மனுஷன் முதல் தட்டில் வெள்ளம் வந்த உடனே அந்த மீட்பு படையினர் வந்தாங்க. தம்பி ஏறிக்கிடுங்க, உங்களை நல்ல பாதுகாப்பான இடத்து கொண்டு போயிடும். இல்லை, நான் ஆண்டோட ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரை காப்பாற்ற 2ஆம் அடிக்கு போனேன். திருப்பி மீட்பு படையினர் வந்தாங்க, ஏறிக்கிடுங்க, காப்பாற்றப்பட்டுடலாம், ஒரு விடுதலை கிடைச்சிக்கணும், நீங்கள் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் தப்பிக்கிடலாம். இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், கடவுளை நீ கைவிட மாட்டார்னு சொல்லி மொட்டை மாடிக்கு போனாங்க. மொட்டை மாடிக்கு போகும்போது அங்கே நிற்கும்போது ஹெலிகாப்டரில் உள்ளவங்க பார்த்தாங்க, ஒரு மனுஷங்க தண்ணிக்குள்ள முங்க போகிறான், மேலேருந்து கயிறை விட்டு பிடிச்சிக்கப்பா, அவனை காப்பாற்றிடலாம். அவன் பிடிக்க முடியாமல், பிடிக்க மனசு இல்லாமல் விட்டார். ஆண்டவனை காப்பாற்று. கடைசியில் கைவிடப்பட்டு போனாங்க. எனக்கு இந்த உலகத்தில் கைவிடப்பட்டு போகிற நிலைமை யாருக்கும் வேண்டியில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உணர்த்துகிற ஆண்டவர், உண்மையாக நேசிக்கிற ஆண்டவர், நம்முடைய பக்கமாக இழுத்துக்கொள்ள விரும்புகிற ஆண்டவர், விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், பாவ மன்னிப்பு கொடுக்கிற ஆண்டவர், பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர். தூரம் தீர்ந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி, தூரம் தீர்ந்த சீயோனே, அரங்க போட்டி அலங்கரித்து நினைவத்தன் மடவாட்டியாக்கினது, உன்னை அரங்கள் போட்டி அலங்கரித்து நினைவத்தன் மடவாட்டியாக்கினது, உன்னை தந்தானை துதிப்போமே. ஆண்டவர் நம்மே தூரமா போனாலும் திரும்பமாக கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார். இளையகுமார் தூரமாய் போனாலும் புத்தி தெளிந்து அவன் வஸ்திரம் கந்தையாக போன பிறகும் என் தகப்பன் வீட்டில் நல்ல சாப்பாடு உண்டு, பூர்த்தியான சாப்பாடு ஊழியக்காரர்களுக்கு உண்டு. நான் ஒன்று செய்வேன், என் தகப்பனே உனக்கு விரோதமாக பாவம் செய்வேன்,
இனி நம்முடைய குமாரன் சொல்லப்பட்ட பாத்திரம் இல்லை, ஊழிக்காரில் ஒருத்தனை வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி கேட்பேன்னு சொல்லி போறான். போனாங்க நடக்கிற காரியம், தகப்பையும் தூரத்துல வரும்போது ஓடி போய் கட்டிப்பிடி, பாசம் தூரம் தீர்ந்த சீயோனே உன்னை தூக்கி எடுத்து அலங்கரித்து ஆதரித்து பரிசுத்தமாக்கி மணவாட்டியாக்கி, இதே போல அந்த மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு உயர்வு, பழைய வஸ்திரம் களைந்து போடப்பட்டது, ஒரு புது வஸ்திரம் கிடைத்தது. புது வஸ்திரம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு முத்திரை. அன்றையும் மீட்கப்படும் நாளுக்கு இந்த முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தவுடனே நினைச்சவா தெரியுமா? பஸ்ல போயிட்டு இருக்கும்போது வேகத்தோட வரும்போது பிரேக் அடிக்கும்போது ஒரு சோப்பு லைட் எரியுற மாதிரி நமக்குள்ள பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரக்கூடிய நியாய தீர்ப்பு. ஏன் நியாய தீர்ப்பு பட்சபாதமே கிடையாது, இன்னாருன்னு சொல்லி பட்சபாதமே கிடையாது. ஒரு நாள் ஆலயத்தில் ஒரு தேவ ஊழிய பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சபையை சேர்ந்த ஒரு வாலிப பையன் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தான். பேசிக்கிட்டு இருந்தவுடனே இந்த ஊழியக்காரருக்கு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாராவது பேசிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் கவனங்கள் சேர்ந்துரும்ல, அதனால இந்த ஊழியக்காரர் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சது, கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவன் அப்படி எழுந்து போயிட்டான். கோபத்தில் எழுந்து போய் இந்த ஊழியக்காரர் எந்த பாய்த்தான் வருவாருன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று ஊழியக்காரன் நிப்பாட்டி, எங்க ஊரு எங்க சபை, நான் பேசினா நீங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணிட்டு போயிட்டான். உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி இருக்கு. ஆண்டுடைய பிரதிநிதியாக ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு உதாரணமாக என்ன செய்யக்கூடாது? எந்த தவறுக்கும் உட்படக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைகளை கனம் பண்ணணும். உங்களை கனம் பண்ணுகிறோம், என்னை கனம் பண்ணுகிறான். உங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார். இந்த மனுஷன் போயிட்டான். போன பிறகு அவனுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், தொழிலில் பிரச்சனைகள், குடிக்க ஆரம்பிச்சான், குடிப்பழக்கத்துக்கு அடிமையானான். இப்படி தாய் தரப்பு கூட சண்டை போடுவான். இப்படியே நடந்தது. கடைசியில் அவனுடைய முடிவு எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, தாய் தரப்போட சண்டை போட்டு குடிச்சிட்டு மனசு கஷ்டமா இருந்ததுனால பாய்சனையும் குடிச்சான். குடிச்சிட்டு வீட்டில் வந்து வாந்தி பண்ணி கிடக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் வயசானவங்க இப்படி செஞ்சுட்டானேன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை எழுப்பி சீக்கிரம் கொண்டு போங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. இவன் சொல்லியிருக்கான், கொண்டு போற நேரத்தில் இந்த ஆஸ்பத்திரியில் தொங்க விட்டுருக்கும் போது போய் பார்த்தவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், இருள் போல இருக்குது, மரணம்னு சொன்னா இப்படி இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கல. ஏன்னு சொன்னா இன்றைக்கு சாது சுந்தர் சிங் புஸ்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாகிறதுக்கான சில காலங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது நாம் பாவத்தை இந்த உலகத்தில் செய்த மனிதர்களாக இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு, ஒரு மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டு, ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு கூட ஒரு புது மனுஷனாக, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் புது சிருஷ்டின்னு சொல்லப்பட்டது போல ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சு. அப்போ பரலோகத்தினுடைய மகிமை நமக்கு அவ்வப்போது தெரியப்படுத்தப்படும். அருமையான தம்பி சாட்சி சொல்லும் போது சொன்னாங்களா, அது அவங்களுடைய வாழ்க்கையில பரலோகத்தின் காட்சியெல்லாம் சில சமயங்களும் தெரியும். இதே போல எங்கள் குழுவில் இன்னொரு தம்பி உண்டு. இதுக்கு முந்தி அந்த தம்பி சின்ன வயசுல கிணத்துக்குள்ள விழுந்தாங்க. கிணத்துக்குள்ள விழுந்தா சுற்றி தேவதூதர்கள் பாடுற மாதிரி இருக்கும், பாடின மாதிரி. வாலிப நாட்களில் மனம் திரும்புவதற்கான வழி நடத்தும் போது உள்ள மேட்டிமைன்னு ஒரு பாவம் இருந்த தூக்கி ஆண்டவர் தூக்கி வெளியிட்டார். அதுக்கப்புறம் ஆண்டரை ஏற்றுக்கொண்டு ஒரு தாழ்மையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக இன்றைக்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு இந்த மனுஷன் தலைகீழ தொங்க விட்டு இந்த மருந்தை எடுக்கும்போது சொல்லியிருக்கான், இருள் போல இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, பெஞ்சிருக்கான். ஏன் இது சொல்றதுன்னா, பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டு, மரணம். பாவம் நம்மளை அடிமைப்படுத்தி 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 விடவே முடியாத அளவு கொண்டு போயிடும். தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக்குற ஒரு நிலைமைகளை கொண்டு வந்துடும். கடைசியில் ரட்சிப்பை பற்றி நம்ம சிந்திக்கவே முடியாது. அங்கே சில இடங்களுக்கு போகும்போது வயதானவங்கள்ட்ட கேட்கும்போது, நீங்கள் பாவத்திற்கு விடுதலை ஆகிட்டீங்களா, பாவம் மன்னிப்பு பெற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம தினந்தோறும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணுங்கிற ஒரு உணர்வு கிடைக்காம போயிடும். ஏன்னு சொன்ன காலங்கள் போக போக அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணுங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் போயிடும்.
இந்த தம்பி அப்படிதான் இருதயத்தை கடினப்படுத்தி பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் கடைசியில் நினைச்சாங்க. மரணத்தின் ஓரத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு இருளாக தெரிஞ்சிருக்கு. இருள் போல இருக்குது, என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே மருத்துவர் டைம் கொடுத்துருக்காரு. இவ்வளவு நேரம் 24 மணி நேரம் டைம் கொடுத்து முடியாது, நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ஹைகிரவுண்டுக்கு வண்டியில் வேகமாக போகும்போது போகிற வழியில் உயிர் போயிடுச்சு. எங்கே போயிருப்போம்? பாவத்தின் பலன் நரகம் நரகம் போ பாவி நடுங்கினாயோ வழியோ வழியோ காணாதல்லோ நிச்சயம் வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சயோகம் சேர்ந்திடுவார். அல்லேலூயா இயேசுநாதர் வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சயோகம் சேர்ந்திடுவார். இயேசுராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சயோகம் சேர்ந்திடுவார். பாவத்துக்கு ஒரு வல்லம் கொண்டு வருது. ஒரு பெரிய ஏரியில ஒரு பெரிய ஒரு காட்டு எருமை செத்து அப்படியே தண்ணியில் இழுத்துட்டே வருது. மேலேருந்து ஒரு கழுகு பார்த்து, கழுகு பார்த்தோன்னே என்ன நமக்கு நல்ல ஆகாரம் போகுதுன்னு சொல்லி அந்த மிருகத்து மேலே வந்து உட்காந்து நல்லா கொத்தி தின்னுக்கிட்டே இருந்துச்சு. இது பார்க்கறது கொஞ்சம் தூரம் போனவொடனே அந்த அருவி கீழே விழுது. அந்த அருவியோடு விழுந்தாலும் நம்ம செத்து போயிடும் சொல்லி அதுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இது நினைக்கிறது கொஞ்சம் திறந்தானே, அதுக்குள்ள நம்ம எழும்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. கிட்ட போனவரை எழும்ப முடியல. அந்த அந்த மாம்சத்தோடு கூட அந்த விரல்லாம் பண்ணிட்டு இதுக்கு அப்படித்தான் சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையில வலைகளை விரிச்சு தப்ப முடியாதபடி பண்ணிடுறோம். எத்தனை பரிதாபம் தெரியுமா? விடுவிக்கப்படுறதுக்கு வழியெல்லாம் போயிடுது. விடுதலை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் காத்து நிற்கிறாரு. எங்க வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக சந்தித்தார். என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த வசனம் இதோ, வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இந்த வார்த்தையின் மூலமாக இருதயத்தை தட்டுகிற ஆண்டவருக்கு திறந்து கொடுத்த பிறகுதான் உள்ளத்தில் இருக்கிற அசுத்தங்கள்லாம் வெளியே தள்ளப்பட்டு ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம். ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை ஆராதிப்போமே, அற்புதங்கள் செய்பவரை அண்டிக் கொள்வோமே. ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை ஆராதிப்போமே, அற்புதங்கள் செய்பவரை அண்டிக் கொள்வோமே. நீர் செய்யும் இயேசுவுக்கு இடம் கொடுப்போமே, சிங்காசனத்தில் விட்டிருந்து நியாயம் தீர்ப்பாரே. அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இனி வரும்போது பழைய மாதிரி ஏழையாக வரப்போவதில்லை. அவர் முதல்ல வரும்போது பாவிகளை ரட்சிக்க வந்தார், பாவிகளோடு தெரிந்தார். ஒரு ஏழை மனுவோடு எடுத்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த பரிசுத்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை தெளிவாக செய்து விட்டார். என்னை ஏற்றுக்கொண்டால் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்களுக்கு அந்த நித்திய ஜீவன், அந்த பரிசுத்தம், அந்த பரலோகம் தான் இன்னைக்கு நமக்கு முன்பதாக வைக்கப்படும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இங்கு ஒரு குடியிருப்பு கிடையாது. ஒரு வாலிப தங்கச்சி வாலிப நாட்கள் அவனை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ரசிக்கப்பட்டாங்க. ஒரு டீச்சர் ட்ரைனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வயிற்றுல ஒரு கட்டி வந்து கஷ்டப்பட்டாங்க. அநேக மருத்துவர்கள் இடத்துக்கு போய் சுகம் கிடைக்கும். வேலூர் கூட்டு போய் தாய் தப்புவார், கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் உயிருக்கு கேரண்டி சொல்ல முடியாதுன்னு சொன்னோடனே கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி கடைசியில் உயிருக்கு ஆபத்தாகிட்டு ஊர் உடம்புடின்னு சொன்னோம். உடம்புடி வரைக்கும் தான் உயிர் இருக்கும், கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் வாலிப தங்கச்சி வாலிப நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால கலவப்பட்டு ஒரு நிச்சயத்தோடு கூட இருந்ததுனால நாசரத்து லூக்காஸ்பத்திரியில் கொஞ்சம் உயிர் இருந்ததுனால வச்சுருந்தாங்க. சொந்த ஊருக்காரங்க ஊழியக்காரங்களை போய் பார்த்து தங்கச்சி தோத்திரம், அன்னை தோத்திரம் எப்படி இருக்காமா இப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கேன், என் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதரில் வர ஆரம்பித்தாங்க. இன்னும் நான் பரலோகத்துக்கு போக போகிறேன், ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போக போகிறேன்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னாங்க. கடைசியில்
அவங்க முக வெளிச்சமாக இருந்து அவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. மேகங்கள் நடுவே வாழை பிறக்கும், பூதங்கள் கடந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அவங்க ஒரு உறுதியோடு கூட இருந்ததுனால, கரைதிலே ஒன்றுமில்லாமல் மாசற்றதும் பழுதற்றதுமான ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில இருந்ததுனால எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இந்த உலகத்துல பாவம் நம்மை தொடர்ந்து பிடிக்குது. பாவம் எலும்போடு ஒட்டி கொள்ளுது, கல்லறையில சாட்சி கொடுக்குது. இன்றைக்கு இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பிறகு மனப்பூர்வமாய் சிலர் என்ன செய்யறாங்க? பாவம் செய்யறாங்க. இந்த மனப்பூர்வமாய் பாவம் செய்யும் பொழுது அந்த சோதோமுக்குமர பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு அந்த லோத்தினுடைய குடும்பம் மீட்கப்படுகிற வேளையில 2 பேர் அனுப்பப்படுறாங்க. அவங்க அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு தாமதித்து கொண்டிருக்கும் போது துரிதப்படுத்தி கையப்படுத்தி இழுத்து, ஜீவன் தப்பு ஓடிப்போம், மலைக்கு ஓடிப்போம், இந்த சமபூமியில எங்க நில்லாதுன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி, மலைக்கு போக முடியாத அந்த பட்டணத்துக்கு போறேன், அது வரைக்கும் உனக்கு தயவு கிடைக்கப்படுது, போயிரு, தப்பிக்கு போயிரு அப்படி சொன்ன உடனே அப்படி போறாங்க. லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாயிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து 2வது முறை வரப்போகிறாரு, நிலையான நேரம் சொல்லப்பட்டிருக்கு. வரும்போது அவருடையவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள், அவருடைய பிள்ளைகள் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சிந்தனை நமக்குள்ளே எப்போ வரும்னு சொன்னா, இந்த மணவாட்டி நம்முடைய மணவாளன் எப்போ வருவார் எதிர்பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் இயேசு எப்போ வருவார், எப்போ இந்த உலகத்தில் மீட்டுக்கொள்ள வருவார், காத்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்துவார். இன்னைக்கு வெளியூருக்கு போறதுக்கு முந்தி நம்ம எல்லாவற்றையும் சரிப்படுத்தி நமக்கு வேண்டிய விசா மற்ற நம்முடைய தேவையான அனைத்து பொருட்களையும் ஆயத்தப்படுத்தி போறது போல இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது பரிசுத்தம் என்ற ஒரு அந்த அலங்கரிப்போடு கூட, மணவாட்டியாகி அலங்கரிப்போடு கூட போகும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அலங்கரிப்பு இல்லைன்னா, சுத்திகரிப்பு இல்லைன்னா, ஐயோ எவ்வளவோ நம்ம முயற்சி பண்ணி பார்க்கிற முடியலையே, ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்க முடியலையே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நினைக்க முடியலையே, ஏற்றுக்கொள்ள வேற ஒன்றுமே செய்ய வேண்டியில்லை. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தபோது ஒரு வாலிபம் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் கேட்கிறோம். கேட்டவனே ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளு, சிறு வயதிலிருந்தே கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்கு, உனக்கு உண்டானதை வச்சு தரித்திருக்கொடு, உள்ள பிரவேசித்திடலாம். உள்ள பிரவேசிக்கிறதுக்கு தடையான சில காரியங்களை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கும் போது, பரிசுத்தமில்லாத காரியங்களை சுட்டி காண்பிக்கும் போது அதை செய்து விட்டால் பரலோகத்துக்குள்ள பிரவேசித்து விடலாம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு அருமையான ஊழியம் செய்தவங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை சொன்னாங்க. ஒரு சமயத்தில் பிள்ளைகள் வந்து வீட்டில் உட்காந்துருந்தாங்க. அவங்கள சந்திக்கிறதுக்காக உடன் ஊழியம் செய்தவங்க போயிருந்தாங்க. போய் சகோதரனை கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கா கேட்ட உடனே, மரணம்னு சொன்னா எனக்கு பயமா இருக்குப்பா, மரணம்னு சொன்னா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னு சொன்ன உலகத்தில் மரணம் பயங்கரமானது, மாம்சத்தை விட்டு பிரிக்கக்கூடியது. மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குது. அந்த நித்திய வாழ்க்கையில ஆண்டவர் தெளிவா சொல்றார். ஏழை லாசரு மரித்தான், ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு நிறைய ஆடம்பரங்கள்லாம் பின்னால போச்சு. ஆனால் அவனுடைய ஆத்மா நரகத்தில் வேதனைப்பட்டு, இந்த லாசரு தன் விரலின் நுனியினால் ஒரு சொட்டு தண்ணி என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த காரியம் அங்கே சொல்லப்படும். மரணங்கிறது அப்படித்தான், மரணத்துக்கு பிறகு நித்திய வாழ்க்கை இருக்கு. அதனால்தான் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் சொல்லும்படியாக சொல்லுகிறபடினா இப்படின்னு சொல்லுகிறோம்.
அப்போ இந்த மனுஷர் மரணம்னு சொன்னால் பயமாக இருக்குன்னு சொன்னோடனே, எதுக்குப்பா மரணம்னு பயமாக இருக்கு? பாவம் இருந்தாலும் பயம் வரும், பாவம் இல்லைன்னு பயம் இருக்காத, ஜோமனும் ஆண்டோட்ட கேட்போம், ஆண்டு வெளிப்படுத்துவாருன்னு சொல்லி பாவத்தை குறித்து அவர்கள் ஜோம் பண்ணி ஆண்டவரே பயம்னு சொல்லி சொல்றான். ஏதாவது பாவம் இருந்தா வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னோடனே பாவத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமானார். இவர் ஜோம் பண்ணிட்டு போயிட்டார். 2 நாள் கழிச்சு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வந்தாச்சுன்னா இவருக்கு ஒரு காரியம் இருக்கு. ஒரு கோழி முட்டை சுற்றி சுற்றி வந்தது. கோழி முட்டை சுற்றி சுற்றி வந்தவுடனே இவர் கேட்குற, என்னப்பா செய்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சில வருஷத்துக்கு வந்து பக்கத்து தோட்டத்துக்காரன் சொன்னான், விளைச்சல் நல்லா இல்லைன்னா இப்படி செய்தாச்சுன்னா நல்ல விளைச்சல் கிடைச்சுன்னு சொல்லிட்டான், செய்துட்டேன். அதனால இப்போ எனக்கு பயமா இருக்கு. சரி வா ஜோமனும், ஆண்டு என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லியிருக்கிற ஆகினால அவர் ஏற்றுக்கொள்வார். மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணாங்க. ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டான். திருப்பி போயிட்டு 2 நாள் வந்து கேட்கிறாரு, இப்ப இப்படிப்பா இருக்கான், பட்டம் தெரியுதுப்பா, மாட்சி மிகும் மோட்சநகர் மகிமையை சொல்வேன், ஆட்சி மிகும் மோட்சநகர் மகிமையை சொல்வேன், அந்த மங்கள சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், அந்த மங்கள சேர் மாளிகைக்குள் எப்போ சேருவேன், பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோழியே, அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் கொடா கோழியே. இந்த பட்டணத்துக்குள்ள போகிறதுக்கு எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்யணும். ஏன்னு சொன்னா, இந்த இருதயத்துக்குள்ள தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாக ஆண்டு சொல்லுகிறார். அந்த ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு இருதயத்தை திறந்து கொடுக்கணும். இருதயத்தை திறந்து கொடுக்கும்போது உள்ள வருவார். உள்ள வந்து நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அநேக காரியங்கள் வெளிப்படுத்துவார். கண்ணீரோடு பாவத்தை அறிக்கை செய்யும்போது, நொறுங்குண்ட இருதயத்தோடு பாவத்தை அறிக்கை செய்யும் போது எந்த பாவையும் புறம்பே தள்ளாத ஆண்டவர் பாவத்தை மன்னித்து ஒரு விடுதலை கொடுத்து ஒரு ரட்சிப்பை கொடுத்து சந்தோஷத்தை தருவார். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மரண வழியில போயிட்டு இருக்கிறாங்க. மரணத்தின் வழியில போகிற மக்களுக்கு தெரியவே இல்லை. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே. இப்படி மரண நதி எல்லாரையும் இழுத்து கொண்டு போகுது. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுதே, சொகுசு லோரை சுடுகாடு கொண்டு போகுது. இந்த உலகத்துல மரணம் வாரிக்கொண்டு போகுது. கொள்ளை நோய் வந்துச்சு, கொரோனா நோய் வந்துச்சு, ஏராளமான பேர் நினைச்சிட்டாங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. யார் நினைச்சிருப்போம் இந்த உலகத்தை விட்டு நான் போவேன்னு சொல்லி? அன்புக்குரிய திருச்சபை பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது அவர் கொடுத்த கிருபை. கிருபையின் காலத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும், இயேசு உள்ளத்துக்குள்ள வந்தா போதும். நம்முடைய மனசுக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவான் தினமும் நீ மனமே, தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இயேசு என்ற நாமம் இந்த பூமியில ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட நாமம். வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமத்தினாலே மாத்திரம். ஏன்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு குற்றவாளி ஒரு பெரிய அரண்மனைக்கு முன்பதாக இருந்து அழுது கொண்டே இருந்த ஜனாதிபதியை பார்க்கறது. ஜனாதிபதியை பார்க்கணும்னா சும்மா லேசில் போக முடியாது, அனுமதி கிடைக்காது. அப்போ அங்கே நிறைய போர் வீரர்கள்லாம் நிற்கிறாங்க, போக முடியல.
அங்கிருந்து ஒரு சின்ன பையன் உள்ள இருந்து வெளியே வந்தான். அந்த எல்லாரையும் பார்த்தான். பார்த்துட்டு ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் இறக்கம் வந்துச்சு. கிட்ட வந்தான். எதுக்கு போய் எழுதிட்டு இருக்கான்? நான் தப்பு பண்ணிட்டு எனக்கு தண்டனை இருக்கு. உங்க அப்பாட்ட பார்த்த ஜனாதிபதியை பார்த்து ஒரு மன்னிப்பு கிடைச்சா தப்பிச்சுக்கலாம், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியா வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவங்க அப்பாவுக்கு முன்னால கொண்டு விட்டு தப்பு பண்ணிட்டானா, இவனுக்கு ஒரு மன்னிப்பு வேணுமா? மகன் கூட்டு வந்த உடனே அவர் மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சோட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னங்கிரித்தோ என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னங்கிரித்தோ என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னிப்புங்கிறது இந்த திருச்சபையில் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. காலம் கடந்து போறதுக்கு முன்னால என்ன செய்யணும்? மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும், பரலோகத்துக்குரிய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு இந்த பூமியில ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லப்படுது. ஏன்னு நாங்க தேவதூதர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அந்த போதனையில சொல்றாரு, நாங்கெல்லாம் ஆபிரகாமின் சந்ததின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க ஆபிரகாமின் சந்ததி இல்லை, உங்கள் பிதாவின் சந்ததின்னு சொல்லி சொல்றாரு. உங்கள் பிதாவின் சந்ததின்னு சொல்லி ஆண்டு சொல்ற காரணம் என்னன்னா, அந்த சத்துருவாகி பிசாசனுக்கு அவங்க அடிமையாக இருந்ததுனால அவன் திருடன், அவன் மனுஷ கொலைபாதகன். அவன் என்ன செய்கிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். அவனுடைய ஆத்மாவுக்கு நல்ல கொலை காட்டுவான், நல்ல சீமப்படுத்த காயப்பான், நல்ல நட்பு நம்ம இனிப்பு போல காமிச்சு கடைசியில் கசப்பாக்கி விட்டுருவான். வாழ்க்கை சின்னாபிரமாயிரும். ஐயோ நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, துக்கம் இல்லையே, துக்கமா இருக்கேன். ஒக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒழிப்பாரே, ஒக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒழிப்பாரே. தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரு. குற்றம் செய்யும் போது அது தப்பா தெரியாது அவங்களுக்கு. அது வா நம்ம எல்லாரும் கொள்ளையடிப்போம், எல்லாவற்றையும் மொத்தமும் சுருட்டிட்டு போயிடும். எங்க சுருட்ட, எங்க வைக்க? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். பாவத்தை அறிக்கை செய்யணும், பாவத்தை அறிக்கை செஞ்சா நமக்கு ஒரு மீட்பு, ஒரு ரட்சிப்பு. முடிக்க விரும்புகிறேன், இன்றைக்காக நம்முடைய வாழ்க்கையில மீட்பு பெற்றிருக்கிறோம்னு சொல்லி யோசித்து பார்ப்போமா? ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள வந்துட்டான்னு சொல்லி யோசித்து பார்ப்போமா? பவுல் சொல்லும் போது, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், சட்டப்படி மல்யுத்தம் செய்யாவிட்டால் முடிசூட்டப்படான். ஒரு டிராக் மாறிட்டுனா அவ்வளவுதான். ஓட்டப்பந்தயத்துல ஓடும்போது சில கட்டுப்பாடுகள் உண்டு. போதை பொருள் பயன்படுத்த சொன்னதுனால ஒரு மனிதனுடைய அந்த பதக்கம் பறிக்கப்பட்டது. கடைசியில இந்த வெற்றி தோல்வியாக மாறிவிடக்கூடாது. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை சார்ந்து கொண்டு, இயேசுவை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு, இயேசுவுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுத்தால் அவர் பொருட்படுத்திக் கொள்வார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் பழையதை மறந்து முன்னாடி நாடி லக்கை நோக்கி ஓடுகிறேன். எனக்கு லக்கு என்ன? மோட்சத்தை சென்றடைய வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற மனிதன் ஓட்டத்தின் முடிவிலே நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. பரலோகத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை எப்போ பார்க்கலன்னு சொன்னா, ஒரு பாவி மறந்திருக்கும் போது. இன்றைக்கு நீங்க இருதயத்தை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தாரு, இப்போ எங்கும் உள்ள மனிதனும் ரட்சிக்கப்படும் சொல்லி தெளிவா சொல்ற. கடைசி காலம் அவர் வந்துட்டு போயிட்டாருன்னா அவ்வளவுதான். நம்ம அந்த மீட்கப்படுகிற அந்த பாக்கியத்தை இழந்துட்டோன்னு சொன்னா கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. உலகத்தில் நிறைய கைவிடப்பட்டு அவங்க அந்திகிறிஸ்து ஆட்சிக்குள்ள போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும்
கைவிடப்பட்டு போயிட்டோம். இமைப்பொழுதுல மறுரூபமாக்க போறாரு. எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவங்களை எழுந்திருப்பாங்க. கர்த்தருக்குள் மரித்தவங்க எழுந்திருப்பாங்க. உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். மறுரூபமாக்கப்படும் எப்படி? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபம் புதிய மனுஷனாகிய சாயலை தரித்துக்கொள். பழைய மனுஷனை களைந்து போடும். ஒரு புது சிருஷ்டியாக மாறினா உங்கள் ஆண்டு ஏற்றுக்கொள்வார். அவருடைய வருகையிலே அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆண்டுடைய ராஜ்யத்தில் நித்திய காலமாக இருக்க போகிறோம். அந்த நாட்டுக்கு போன பிறகு நமக்கு ஒரு சாபமும் கிடையாது. அதிசயமான ஒளிமய நாடா, நேசரின் நாடா, நாம் வந்திக்கும் நாடா, நேசரின் நாடா, நாம் வந்திக்கும் நாடா. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. நித்திய மகிழ்ச்சி, ஓயாத இன்பம், உன்னதத்தில் ஓசன்னா. அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடா, நேசரின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா, நேசரின் நாடா, நான் வாஞ்சிக்கும் நாடா. மோட்சத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு நெருக்கி. யாரை தேடுகிறீர்கள் சொல்லும் போது இயேசுவை தேடுகிறோம். ஒப்பு கொடுத்து அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க முடிச்சு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உன்னுடைய சித்தத்தின்படியே. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் ஒரே வழியெல்லாம் போகுது, ஒரே இடம் தான் போய் சேரும்னு சொல்லுவாங்க. இல்ல, சென்னைக்கு போகிற ட்ரெயின் சென்னைக்கு தான் போகும், திருநெல்வேலிக்கு போகிற ட்ரெயின் திருநெல்வேலிக்கு தான் போகும். பரலோகத்துக்கு போறதுக்கு இயேசு மாத்திரம் தான் வழி, வேற எந்த வழியும் கிடையவே கிடையாது. இயேசு இல்லாமல் நீங்க பரலோகத்துக்கு. ஒரு பாட்டியம்மா காலாகாலத்தில் அவங்களுக்கு நம்ம பாவத்தில் பிறந்திருக்கோம், பாவம் மன்னிக்கப்படணும். ஆகினால இயேசுகிட்ட பாவ மன்னிப்பு கிடைக்கும். நீங்க நல்லா ஜோம் பண்ணுங்க பாட்டி, உங்க ஆத்மா விலையேறப்பட்டது. இந்த ஆத்மாவுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது, கரை கொடுக்கவே முடியாது. ஆத்மாவுக்கு யாரும் விலை கொடுக்க முடியாது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினவனுக்கு லாபம் என்ன? ஒண்ணும் இல்லை. இந்த ஆத்மா நமக்கு லாபமாக்குறதுக்கு ஒரே வழி, இயேசுகிட்ட போய் பாட்டி பார்த்து அறிக்கை செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு பெட்டீங்கன்னா பாவம் மன்னிக்கப்படும், உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவனை இயேசு பரிபூர்ணப்படுத்துவாரு, பரலோகம் கிடைக்கும். பாட்டி இல்லப்பா, நான் போற மார்க்கத்துல நான் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யலை, நான் அந்த இயேசுகிட்ட போய் பாவம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. கடைசியில அந்த மாம்சத்துல பலன் குறைந்து கொண்டே போகும்போது கடைசியில் அவங்க உயிர் போகிற நேரம் வர்றது போல அவங்க சரீரத்தில் பலவீனம் ஆயிட்டாங்க. பலவீனமா அவங்க கூட துணைக்கு ஒருத்தருமே கிடையாது. அதனால தெருலைட்டு அந்த லைட் வெளிச்சத்துக்காக வீட்டில் அரிக்கலாம் போது லைட் வெளிச்சம் காண வெளியே வந்து விட்டாங்க. அவங்களுக்கு அந்த சரீரத்தினுடைய கண் மூடும்போது அந்த அகக்கண் திறந்திருக்கு. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு யாரெல்லாமும் வந்திருக்காங்களே, கயிறுலாம் கொண்டு கட்டி கொண்டு போக வந்திருக்காங்களே, யாருக்கு என்ன அநியாயம் செய்யுது, இந்த ஊர்ல காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இல்லையா. கலாகாலத்தில் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க பாட்டி, மனம் திரும்புங்க, மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கிடைச்சின பரலோகத்துக்கு போல சொன்ன சுவிசேஷ வார்த்தையை தள்ளனால நடந்த காரியத்தை பார்த்தீங்களா? வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணின் குணமான சம்சாரம் ஒன்று இல்லாமல் குவலயத்தில் உதித்து அன்பான சித்து தவத்தை காட்டி அன்பான சித்தலை ஈர்த்து விட்டு அகண்ட ஸ்தலம் சென்றவரை அண்டுவாய். அவர் பரலோகத்துக்கு மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தயசுவானவர் கலிலேய மனுஷரே, ஏன் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படியே மீண்டும் உலகத்துக்கு நினைச்சுவார் வருவார். குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேளையிலே வந்திடுவார். குறித்த காலத்திலே குறித்த நேரத்திலே குறித்த வேளையிலே வந்திடுவார்.
ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மணவாட்டியாய் மாறிடுங்கள். ஆயத்தமாயிருங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அவருடைய மணவாட்டியாய் மாறிடுங்கள். மறுபடியும் பிறக்க வேண்டுமே, தேவ சித்தம் செய்ய வேண்டுமே, மறுபடியும் பிறக்க வேண்டுமே, தேவ சித்தம் செய்ய வேண்டுமே. அக்கிரம செய்கை செய்து அந்நியனை வாழ்ந்து விட்டால் உங்களை அரியன சொல்லிடுவாரே. அக்கிரம செய்கை செய்து அந்நியனை வாழ்ந்து விட்டால் உங்களை அரியன சொல்லிடுவாரே. பாட்டியம்மா காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? யார் வருவா? யார் நம்பி வாழ்ந்தாங்க? ஐயோ, உலகத்தில் கடைசியில் கைவிடப்பட்டு போனாங்க. கத்தி கத்தியாக உயிர் போயிடுச்சு. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, நம்ம ஆத்மா வெளியேறப்பட்டு ஆத்மா அந்த பரலோகத்து கூட ஒரு தொடர்பு வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இன்னைக்கு போன் போடுறோம், ஒரு நம்ம சொந்தக்காரங்கிட்ட பேசுறோம், இவ்வளோ சந்தோஷப்படுறோம். இதே போல இயேசுகிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுத்தா போதும். வீட்டில் போய் தனியாக முழங்கால் போட்டு, இயேசுவே நான் மனதில் இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா என் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி கண்ணாடியில் பார்க்குற மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது ஆண்டு காமிப்பார். நம்ம முகத்தை அப்படி பார்த்துட்டு முகம் சரியில்லைன்னா சரிப்படுத்தித்தான் நம்ம நினைச்சோம் அவ்வளவு. இன்னைக்கு திருவசனத்தை கேட்கவில்லை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களா இருங்கள். இன்னைக்கு அந்த உலகத்துல ஆண்டவர் இப்படிப்பட்ட சந்திப்பின் வேலை கொடுக்கும்போது இந்த இருதயத்தை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தோம்னா கரைதிரி ஒன்றுமில்லாம் மாசத்தோடு சுத்திகரிப்பு ஆண்டவருக்கு நமக்கு தந்து சந்தோஷப்படுத்தி அந்த பரம சந்தோஷத்துக்கு ஒப்பான ஒண்ணுமே இல்லை. கோடா கோடி தூதரவரோடு வருவார், கோடா கோடி தூதரவரோடு வருவார். பூகோளம் நடுங்கிடுமே, வானலோகம் கழித்திடுமே, பூகோளம் நடுங்கிடுமே, வானலோகம் கழித்திடுமே. எப்போ எங்கள் இயேசுராஜன் எப்போ வருவார், எப்போ எப்போ என்று அகம் ஏங்கி ஏங்கி தவிக்குது, எப்போ எப்போ என்று அகம் ஏங்கி ஏங்கி தவிக்குது. ஆண்டவர் அழைத்துட்டு போய் அவருடைய ராஜ்யத்துல சிங்காசனத்துல உட்கார வைப்பாருன்னு சொல்லிட்டு சேவான் கல்லறிந்து கொல்லப்படும் போது அவன் அங்க பார்க்கிறான், வானத்தை பார்க்கிறான், வானம் திறந்து பிதாவின் மகிமை பார்க்கிறான், இயேசுவானுடைய மகிமை பார்க்கிறான். அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். முதல்ல சாட்சி இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி நிந்தித்து பலவிதமான தீமையான வழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களாக நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஆண்டவருக்காக பாடுபடும் போது உலகத்தில் எவ்வளோ பாடுபடுறீங்களோ அவ்வளோ மகிமையாக இருப்பீங்க. இதை தங்கம் உரசி பார்க்கறது போல உரசி பார்க்கப்படும். தங்கத்தை புடமிடுவாங்க, புடமிட்டு நல்ல நகையை செய்து தரும்போது அது அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் மகிமையாக இருப்பாங்க. மகிமையுள்ள இடத்துக்கு போகிறது தான் இந்த சத்தியம். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரோடு பேசியிருக்கிறாரு. ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நல்ல ஒரு சந்திப்பின் வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. பாவம் நம்மை விட்டு நீங்க வேண்டும், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வர வேண்டும். பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு சேர்க்கிற ஒரு பாக்கியத்தை இந்த திருச்சபையின் மூலமாக நமக்கு தருகிறார். செய்ய வேண்டியது பாவத்தை அறிக்கை செய்து இருதயத்திலே இயேசுக்கு இடம் கொடுக்கும். இயேசுக்கு இடம் கொடுப்போமா? காலோ செல்லுதே வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் வேளையில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு பெரிய ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுது. இயேசுவ பாவத்தை மன்னிப்பாரு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு சுருக்கமான ஒரு சுவிசேஷம். ஒரு அருமையான மிஷனரி சுவிசேஷத்தை சொல்ல போய் சொல்லிட்டு வந்திருக்க. அவருக்கு ஒரு பலவீனம் உண்டு. அந்த பலவீனத்துக்கான ஆகாரம் சாப்பிடாம போயிட்டாரு. அதனால மிஷனரிகள் கோபமாக திட்டாங்க, எச்சரிப்பாக திட்டாங்க. திட்டினோடனே ஒரு அறைக்குள்ள போய் படுத்து தூங்கிட்டார். அவங்க சொப்பனத்தில் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து
எதுக்கு இந்த ஆட்கள் கூட போனா இவங்க இப்படிதான் சத்தம் போடுவாங்க, எச்சரிப்பாங்க, எங்க கூட வான்னு சொல்லி கூட்டு போய் ஒரு பெரிய பாதாளத்துக்கிட்ட கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் இயேசுவேன்னு சொல்லி சத்தம் போட்டதுனால எடுத்து கொண்டு பார்க்குறோம், எந்த வழியும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது, பாதாளத்துக்கு தான் போகும். கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். வேகமா சொன்னான், மரணம் ஒன்று இருக்கு, பாதாளம் ஒன்று இருக்கு, பரலோகம் ஒன்று இருக்கு. இயேசுவே ரட்சகர், வேறு யாரும் ரட்சிக்க முடியாது. இயேசு ஏற்றுக்கொண்டா பரலோகம் போயிடலாம். வேகமா சொல்லி சுவிசேஷம் சொல்லி நிறைய ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணிட்டான். ஒப்பு கொடுப்போமா? உலகத்தில் ஒப்பு கொடுத்தாச்சுன்னா கடைசி வரைக்கும் கைவிடாமல் காக்கிறாங்க. உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை வளர்த்து கொண்டே இருப்பார். புதிதாய் பிறந்த குழந்தைகள் ஆண்டவருடைய ஆதரவிலே அவர்கள் வளர்க்கப்படுவார், பரலோகத்தின் சாயலிலே மாற்றப்படுவார். பரலோகத்தில் நித்திய காலமாய் வாழ்வதற்கு, அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒப்பு கொடுப்போம்.